ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பிஸ்கெட், போர்பன் பிஸ்கெட், சாக்லேட் போர்பன் பிஸ்கெட். அதுவும் ராகி யூஸ் பண்ணி நம்ம பிஸ்கெட்டில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு தெரியலன்னு ஒரு தடவையும் யோசனையாக பிரித்து குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்ய முடியும். எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ், ராகி வெல்லம் யூஸ் பண்ணி செய்கிற பிஸ்கெட் இது. இது செய்யறதுக்கு அவன் இருக்கணும்னு அவசியம் இல்லை, குக்கர்லேயும் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா. அரை கப் அளவுக்கு வெண்ணெய், இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. அதுதான் நல்ல கலர் கொடுக்கும் இந்த பிஸ்கெட்டுக்கு. நான் இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து 50 கிராம், 100 ரூபாய் ஆகுது. இது வந்து நான் நீல்கிரீஸ்லேருந்து வாங்கினேன். வனிலா எக்ஸ்ட்ராக்ட், இது வந்து ஒரிஜினல் வனிலாவிலேருந்து கிடைக்கிற எக்ஸ்ட்ராக்டு, கெமிக்கல் கிடையாது. இது வந்து 399 ரூபா ஆகுது 50 கிராம் அளவுக்கு. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், இதை கலந்துக்கிறதுக்கு. 3/4 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம், நான் வந்து பதஞ்சலி பிராண்ட் எடுத்திருக்கேன் வெல்லம். அப்புறம் 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு, அரை கப் அளவுக்கு கடலை மாவு. நான் எல்லா கப் மெஷர்மெண்ட்டுமே இந்த ஸ்டாண்டர்ட் கப் அளவுகளில் தான் எடுத்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அளவு எல்லாமே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு டவுட்டுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பொடி. இது ஒரு 20 பாதாம் எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு துணியை விரித்து போட்டு அதில் நல்லா காய வச்சு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் பண்ணி இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த பாதாம் பொடி இப்போ வாங்குறதுக்குமே கிடைக்கிது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை உப்பு, இந்த இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்கு. அப்புறம் அந்த பிஸ்கெட் மேலே தூவுறதுக்கு சுகர் போட்டிருப்பாங்க இல்லையா, நான் சுகருக்கு பதில் கேன் சுகர் எடுத்திருக்கேன். மோரோட பிராண்ட் கேன் சுகர் எடுத்திருக்கேன் மேலே தூவுறதுக்கு. அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து காஃபி பொடி, இன்ஸ்டன்ட் காஃபி பொடி. நான் இங்கே ப்ரூ காஃபி பொடி எடுத்திருக்கேன். இது வந்து எப்போவுமே இந்த கொக்கோ பவுடரோட ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். உங்கள்கிட்ட இன்ஸ்டன்ட் பொடி இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி டிகாஷன் கூட ஊற்றிக்கலாம், இல்லை விடவும் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு பவுல் எடுத்து முதல்ல இந்த உலர் பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம சீவ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு, கொக்கோ பவுடர், கடலை மாவு எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா நம்ம இப்போ இதோட இந்த பாதாம் பவுடரையும் கலந்துக்கலாம். பாதாம் பவுடர் கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கும், ஸோ சல்லடையில் சலிக்கிறப்ப நல்லா சலிக்க வராது, அதனால நான் அப்புறமா ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெயோட பொடித்த சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரோட கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு. இந்த வெண்ணெயை நம்ம இந்த ட்ரை மிக்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வெண்ணெயை வந்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைக்கு நம்ம வந்து பால் விட்டு கலந்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். ரொம்ப மாவை அழுத்தி பிசைய வேண்டியதில்லை, இப்படி ஒரு பிரெட் க்ரம்ஸ் மாதிரி இருந்ததுன்னா போதும், கையால் லேசாக பிசிறி விட்ட மாதிரி விட்டால் போதும். இப்போ இந்த காஃபி தண்ணியில் கலந்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை விட்டுக்கலாம். இதோட ஒரு ட்ராப் வனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் வரைக்கும் கூட விட்டுக்கலாம். உங்களோட வனிலா எசன்ஸோட ஃப்ளேவருக்கு ஏற்றபடி பார்த்து விட்டுக்கோங்க. இதில் வேணுன்னா நீங்கள் சாக்லேட் எசன்ஸ் கூட விட்டுக்கலாம், கொஞ்சம் கூட நமக்கு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கு. இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் பால் விட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ட்ராப்பாக சேருங்க, ரொம்ப ஒரேடியாக சேர்த்துட்டோம்னா அப்புறம் தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதில் இப்போ பிசைஞ்சிக்கலாம்.
இப்போ நான் பிசைஞ்சிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்மளோட மாவு. இது வந்து நம்ம மைதா மாவில் செய்கிற மாதிரி அப்படியே சப்பாத்தி மாவு அளவுக்கு ஒட்டாத அளவுக்கு வராது. கொஞ்சம் பிசுப்பாக தான் இருக்கும். பரவாயில்ல, நமக்கு இப்படி இருந்ததுன்னா தான் நம்மளோட பிஸ்கெட்ஸ் வந்து நல்லா வரும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு நடுவில் ஃபில்லிங்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அந்த க்ரீமுக்கு 1/4 கப் அளவுக்கு வெண்ணெய், இது ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் கொக்கோ பவுடர். நான் வந்து இது ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன். இது இந்த டார்க் கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் கலருக்காக. இந்த அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனால நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரே கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வனிலா எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம். இதை மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தேவையான அளவு பால், இதோட கூட கொஞ்சம் காஃபி பொடி, இன்ஸ்டன்ட் காஃபி பொடி. இதை நான் கொஞ்சம் பாலோடு மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். அப்படியே போட்டோம்னா இது அப்படியே கட்டி ஆகிடும், கலக்காது சரியாக. அதனால் நான் ஒரு துளி பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இது வேணாம்னா இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விட்டுடலாம், பிரச்சனையே கிடையாது. இப்போ இந்த வெண்ணெயை நல்ல ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்ல க்ரீமியாக பண்ணிக்கலாம். இப்போ வெண்ணெய் நல்லா க்ரீமி ஆகிடுச்சு. இதில் இந்த கொக்கோ பவுடர், இந்த வெல்லைப்பொடி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இந்த காஃபி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதையும் கலந்துக்கலாம். இந்த வெனிலா எசன்ஸ், இதோட நீங்கள் சாக்லேட் எசன்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை கலந்துட்டு இதில் தேவையான அந்த க்ரீம் மாதிரி வர்றதுக்கு தேவையான நம்ம கொஞ்சம் பால் கலந்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறது நல்லது. நல்லா அந்த வெல்லம் வந்து அந்த வெண்ணெயோட நல்லா கரைஞ்சி இது அந்த கிரெயினியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு 2 to 3 minutes நம்ம இந்த மாதிரி விஸ்க் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நல்லா நான் ஒரு 2 to 3 minutes இதை நல்லா விஸ்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் தெரியாமல் பால் கொஞ்சம் கூட ஊற்றிட்டீங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆல்வேஸ் கொக்கோ பவுடர் இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்து இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போது 10 நிமிஷம் கழித்து நான் மாவை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்திருக்கேன். இது இப்போ பார்த்திங்கன்னா தொட்டால் ஒட்டாத அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள். அதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், நமக்கு பிஸ்கெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நான் அந்த பட்டர் பேப்பர், ஆக்சுவலாக இது வந்து ஆவின் வெண்ணெயோட பேப்பர், அதையே நான் போட்டிருக்கேன். அதில் நான் வந்து நம்ம ஷேப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து நம்ம ட்ரேயில் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் அமௌண்ட் இப்படி எடுத்துக்கோங்க. கையில் இப்படி நல்லா பரத்தி விடுங்க. நமக்கு தேவையான அளவு திக்னஸ், தேவையான அளவு ஷேப்பில் பண்ணலாம். இப்போ நம்ம போர்பன் பிஸ்கெட் பண்ணுறதுனால நான் வந்து இதை ரெக்டாங்கிள் மாதிரி பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா இன்னொரு பட்டர் பேப்பரை கூட இந்த மாதிரி மேலே வச்சு அப்பில் குழவி வச்சு கூட இதை ஷேப் பண்ணலாம். இந்த மாவை 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி ஷேப் பண்ண வரும். ஸோ அந்த டிப் மாத்திரம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதை தேவையான அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்லையாவது இது சரியாக வரல, கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஒரு மெட்டல் ஸ்கேலோ இல்லை ஒரு கத்தியோ வச்சு நம்ம கோடு போட்டு இதை டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை டிவைட் பண்ணிட்டோம். போர்பன் பிஸ்கெட்டில் ஒரு டிசைன் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி செஞ்சுக்கலாமா? இந்த மாதிரி ஒரு கெபாப் இதுவோ இல்லை ஏதாவது ஒரு குச்சியோ எடுத்துக்கிட்டு இதில் இந்த டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி
இப்போ எல்லாத்துலேயும் இந்த மாதிரி டிசைன் போட்டாச்சு. இதுக்கு மேலே யூஸ்வலாக அவங்க வந்து பொடித்த சர்க்கரை தூவிருப்பாங்க. உங்களுக்கு பொடித்த சர்க்கரை ஓகேன்னா தூவிக்கோங்க. இல்லாட்டி இந்த மாதிரி ரா கேன் சுகர் நான் இப்போ இது மேலே தூவுறேன். இப்போ ஒரு ஓவன் ட்ரேயில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எண்ணெய் இல்லை வெண்ணெய் தடவிக்கலாம். இதில் இதை இப்படியே எடுத்து வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். 180 டிகிரி சென்டிகிரேட்க்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணி 10லேருந்து 15 மினிட்ஸ், நீங்கள் நடுவில் 12 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு இன்னும் நல்லா கிடைக்கும். இப்போ நான் 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்குள்ளே நான் என்னோடய அவனை 180 டிகிரி சென்டிகிரேட்க்கு ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். இப்போ அவன் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக இருக்குது. இது 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துருக்கோம். இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ கரெக்டாக 12 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்மளோட பிஸ்கெட் ரெடியாக இருக்குது. இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம க்ரீம் எடுத்து நடுவில் வச்சு ஃபில் பண்ணலாம். இப்போது நான் இன்னொரு செட்டு மாவு அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது நான் அவனில் வைக்க போகிறேன். இது வந்து குக்கரில் வச்சு உப்பு கீழே போட்டு குக்கரில் வச்சு இது பண்ணி எடுத்துக்கலாம். பாக்கி இருக்கிற மாவை நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் மாதிரி கூட பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் இந்த மாவை நீங்கள் செய்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரை உப்பு போட்டு ஹீட் பண்ணி இதை வச்சு எடுக்கலாம். இந்த குக்கரில் கீழே நான் கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்ல ஹையில் வச்சு இதை ஹீட் பண்ணுறேன். கேஸ்கட் இல்லாமல் மேலே விசிலும் இல்லாமல் இந்த குக்கரை ஹீட் பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா அது ஹீட் ஆன உடனே நம்ம அந்த பிளேட் எடுத்து உள்ளே வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் இருக்குது. நல்ல குக்கர் ஹாட்டாக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து இடியாப்ப பிளேட்டில் இந்த இது வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா இட்லி பிளேட்டில் கூட வச்சுக்கலாம். இல்லை ஒரு கடாயில் இதே மாதிரி உப்பு போட்டு கூட அதில் ஒரு ஸ்டாண்டை கவுத்தி வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டில் வச்சு கூட நீங்கள் இது பண்ணலாம். இப்போ வச்சு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் இதை மிதமான தீயில் வச்சு பேக் பண்ணலாம். நடுவில் ஒரு தடவை 12 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்துட்டு இன்கேஸ் வேகலைன்னா இன்னும் 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ சேர்த்து வச்சு எடுக்கலாம். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. பார்த்தாலே நல்ல வெந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு டூத் பிக்கை உள்ளே விட்டு பார்க்கலாம். க்ளீனாக வருது. அப்போ நம்மளோட பிஸ்கெட் ரெடி. இப்போ அவன்லேருந்தும் எடுத்த பிஸ்கெட்ஸ் ரெடி. இந்த குக்கரில் வச்ச பிஸ்கெட்ஸும் ரெடி. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வலை பிளேட்டில் வச்சு ஆற விடலாம். அப்போ தான் அடியில் வேர்த்து ஈரமாகாமல் இருக்கும். மைதாவோட அந்த இழுவை தன்மை இதில் இருக்காதுங்கிறதுனால இது வந்து அந்த பிஸ்கெட் அளவுக்கு ஸ்மூத் ஃபினிஷ் நமக்கு வராது. கொஞ்சம் ஒரு லேஸாக ஒரு கிராக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கூல் ஆனோடனே நம்ம வந்து இதுக்கு நடுவில் க்ரீம் வச்சிடலாம். இப்போ இந்த ஒரு லாட்டில் மாத்திரம் என் பையன் கேட்டாங்கிறதுனால நான் சக்கரை சும்மா அந்த ஒரு கலருக்காக அந்த ஒரு அழகுக்காக தூவியிருக்கேன். இப்போ நம்மளோட பிஸ்கெட்லாம் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. நான் அந்த க்ரீமை ஒரு எண்ணெய் கவர்க்குள்ளே போட்டு அதோட முனையை வந்து சின்னதாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டால் நமக்கு க்ரீம் வந்து நடுவில் விடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக க்ரீம் இந்த சென்டரில் விடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி இன்னொரு பீஸால் வச்சு நல்லா நம்மளோட பிஸ்கெட் ரெடி. அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் இந்த க்ரீம் வந்து திக்காக இருக்கிறது நல்லது. உருகி விழாமல் இருக்கும். இன்னொரு பீஸால் இப்படி வச்சு இணைச்சிட்டோம்னா நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ராகி போர்பன் பிஸ்கெட் ரெடி. ஒரு சாக்லேட் பிஸ்கெட் ரெடி. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா பிஸ்கெட்டையும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட போர்பன் பிஸ்கெட் க்ரீமும் வச்சு ரெடியாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. என்னோட மற்ற 2 சேனல் பிளாக் எல்லாம் கூட செக் பண்ணுங்கள். ரெசிபி, இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு, லிங்க் எல்லாமே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம்.